பேட்டிங் நமக்கு ரொம்ப ரொம்ப சொதப்பல். அதில் இப்போ சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் மைக்கேல் ஹஸ்ஸி சொல்லியிருக்கிறாரு. அவர் தான் பேட்டிங் கடைய கோச்சு. ஐபிஎல்ல இந்த 2025 இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்கோம். இதில் வந்துட்டு நமக்கு அந்த வாய்ப்புங்கிறது போயிடலை, பிளே ஆஃப் வாய்ப்புக்கு போயிடலை. எந்த ஒரு டீமு பிளே ஆஃப் வாய்ப்பு மங்கிருச்சோ அவங்க தான் வந்துட்டு புது பிளேயர்ஸை கொண்டு வந்து உள்ள இறக்கி விளையாட வைப்பாங்க, அவங்களோட திறமையை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இது வந்து என்ன தெரியுது, இன்னைக்கு மேட்ச்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேபி அவங்க பழைய பிளேயர்ஸ்க்கு தான் சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடா, சத்தியமாக சொல்கிறேன், அவங்களுக்கு கொடுக்காதீங்க. பேட்டர்ஸ் தான் நிறைய ஐபிஎல் விளையாண்டுருக்காங்க தான், ஆனால் மற்ற டீம்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அழகா அவங்க யங் டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட 3 யங் டேலண்டட் பேட்டர்ஸ் இருக்காங்க. வன்ஷ் பேடி, ஷேக் ரஷீது, இன்னொன்று தமிழ்நாட்டு பையன் ஆண்ட்ரே சித்தார்த். சரி, நீங்கள் ஆண்ட்ரே சித்தார்த்து கொடுக்காதீங்க, ஏன்னா ரொம்ப சின்ன பையனா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா வன்ஷ் பேடிக்கு கொடுங்கய்யா. செம்ம விளையாட்டு விளையாண்டுருக்காயா லோக்கல்ல, தயவு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய விருப்பம். இன்னைக்கு மேட்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லக்னோ இக்கானா ஸ்டேடியத்தில் நடக்குது. அது அவங்களுடைய ஹோம் கிரவுண்டு. இன்னைக்கு சிஎஸ்கே கட்டாயமாக ஜெயிச்சே ஆகணும், இல்லைன்னா இந்த சீசனை நம்ம மறந்துட வேண்டியது தான்.